முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ நஜீப் துன் ரசாக் பாரிசான் கூட்டணியை பிளவுபடுத்த வேண்டாம் என்று மஇகவுக்கும் மாசிசாவுக்கும் அறிவுறுத்தியதாக மாசிசா இளைஞர் பிரிவு தகவல் தொடர்பு தலைவர் நியோ சூ சியோங் தெரிவித்தார். நேற்று வியாழக்கிழமை காலை கோலாலம்பூர் நீதிமன்றத்தில் நஜீப்பை சந்தித்த போது பாரிசானை கூறு போடாமல் இருங்கள் என்று வேதனையுடன் அவர் கேட்டுக் கொண்டதாக நியோ சூ சியோங் கூறினார். நஜீப் விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு அழைத்து வரும்போது பல்வேறு கட்சியினரை சந்தித்து வருவதை நியோ சூ சியோங் சுட்டிக்காட்டினார். முன்னதாக கடந்த செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்திலேயே மஇகவின் தலைமை நஜீப்புடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக சந்திப்பை நடத்தியதாக செய்திகள் கசிந்தன. நேற்று நஜீப்பை தாம் சந்தித்த போது பாரிசானின் மரபை உடைத்து எறியும் எந்த ஒரு காரியத்தையும் கட்சியினர் செய்ய வேண்டாம் என்று அவர் வலியுறுத்தியதாக நியோ சூ சியோங் கூறினார். நஜீப்பிற்காக பாரிசானை மீண்டும் வலுப்பெற செய்ய வேண்டிய வேலைகளை முன்னெடுக்க மாசிசா தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். பாரிசான் நேஷனலில் இருந்து அதன் உறுப்பு கட்சி ஒன்று பெரிகாத்தானுடன் சேர உறுதி அளித்திருப்பதாகவும் அது குறித்தான பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட கட்சியுடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டதஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார். பேச்சுவார்த்தையில் மட்டுமே இருக்கிறோம் என்பதால் அவர்களின் விண்ணப்பம் எழுத்துப்பூர்வமாக இல்லை என்பதால் சம்பந்தப்பட்ட கட்சியின் பெயரை இப்போதைக்கு வெளியிட முடியாது என்று அவர் கூறினார். பாரிசானில் இருந்து வெளியேற அந்த கட்சி உறுதியாக இருப்பதாகவும் பெரிகாத்தானுடன் இணைவதில் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை முன்னமே அந்த கட்சி நடத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டதால் எந்த ஓர் அறிக்கையும் இல்லாது வாய் வார்த்தைகளை நம்பி மட்டுமே அக்கட்சியின் தலைமையுடன் பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதாகவும் டதஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்தார். இப்போதைக்கு அந்த கட்சியின் பெயரை சொல்வதால் பெரிகாத்தானுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்றாலும் அந்த கட்சிக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்பதால் இது குறித்து பின்னர் வெளிப்படையாக அறிவிக்கிறோம் என்று அவர் கூறினார். கடந்த பொது தேர்தலுக்கு முன்னமே அந்த கட்சி விண்ணப்பம் செய்திருந்தது. அப்போதும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பொது தேர்தலுக்கு பின்னரும் அந்த கட்சி பெரிகாத்தானில் சேர விண்ணப்பம் செய்திருந்தது. அப்போதும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதன் பின்னர் அண்மையிலும் மீண்டும் அந்த கட்சியுடன் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த கட்சி என நான் அடையாளப்படுத்துவது எந்த கட்சி என ஊகித்துக் கொள்ளுங்கள் என டதஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் அந்த கட்சியின் பெயரை சொல்லாமலே சூசகமாக கூறினார். அடுத்த பொது தேர்தலுக்கான பிரதமர் வேட்பாளர் குறித்த பரபரப்புக்கு காரணம் தற்போதைய நிர்வாகத்தின் மீது பொதுமக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டதுதான் என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். மக்கள் இப்போது புதிய தலைவர்களை தேடுவதாக துவான் இப்ராஹிம் கூறினார். கடவுள் விரும்பினால் பெரிகாத்தான் நேஷனல் அடுத்த அரசாங்கத்தை வழிநடத்தும் என்று அவர் இன்று பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு கூட்டத்தில் தெரிவித்தார். அடுத்த பிரதமர் யார், பாஸ் கட்சியின் தேர்வு என்ன என்று பொதுமக்கள் கட்சியிடம் கேட்டுக் கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். அவர்கள் ஏன் எங்களிடம் கேட்கிறார்கள் தெரியுமா? தற்போதைய அமைச்சர்கள் மற்றும் பிரதமர் மீதான நம்பிக்கையை அவர்கள் இழந்து விட்டதால் தான் என்று அவர் கூறினார். கம்போங் சுங்கைபாருவில் நடந்த மோதலை அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட நகர்ப்புற புதுப்பித்தல் மசோதாவுடன் தொடர்பு படுத்தியதற்காக பக்கத்தன் ஹரப்பான் இளைஞர் பிரிவு பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் அப்னான் ஹமீமி தைப் அசாமுடின் மீது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. அவரது கருத்துகள் ஆதாரமற்றவை என்றும் அரசியல் நோக்கம் கொண்டவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலாய் நிலப்பகுதியில் நிலம் கையகப்படுத்தும் செயல்முறை 2021ஆம் ஆண்டு பெரிகாத்தான் நேஷனல் நிர்வாகத்தின் கீழ் நடந்தது என்று பக்கத்தான் ஹரப்பான் இளைஞர் பிரிவு தலைவர் ஊ கான்யோங் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். நிலம் கையகப்படுத்துதலில் ஈடுபட்டவர்கள் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களிடம் முடிவை விளக்க வேண்டும் என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் வலியுறுத்தியதை அவர் சுட்டிக்காட்டினார். எனவே பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு ஒற்றுமை அரசாங்கத்தில் தவறு கண்டுபிடிக்க முயற்சிப்பதற்கு பதிலாக பெரிகாத்தானின் தலைமையிடம் இதற்கான பதிலை கேட்க வேண்டும் என்று அவர் கூறினார். கம்போங் சுங்கைபாருவின் மறு வடிவமைப்பு குறித்து பாஸ் கூறும் கூற்றுகள் ஆதாரமற்றவை, பொறுப்பற்றவை, தீய நோக்கத்துடன் செய்யப்பட்டவை என்று அவர் விளக்கினார். நேற்றைய மோதலில் மாவட்ட போலீஸ் தலைவரை காயப்படுத்திய சம்பவத்தை நகர்ப்புற புதுப்பித்தல் மசோதா நிறைவேற்றப்பட்டவுடன் வரவிருக்கும் விஷயங்களுக்கான ஒரு முன்னோட்டம் என்று அப்னான் கூறியதாக கூறப்படுகிறது. அதற்கு பதிலளிக்கும் விதமாக PKR இளைஞர் பிரிவு கண்டனத்தை பதிவு செய்துள்ளது.
சபா கோத்தகினபாலு பெனம்பாங்கின் கம்போங் சராபுங்கில் நேற்று ஏற்பட்ட நிலச்சரிவில் புதைந்து காணாமல் போனதாக கூறப்பட்ட 97 வயது முதியவர் இன்று காலை இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். தேடுதல் மற்றும் மீட்புக் குழு காலை 10:35 மணிக்கு அவரது வீட்டின் கீழ்த்தளத்தில் பாதிக்கப்பட்டவரின் உடலை கண்டுபிடித்ததாக சபா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தீயணைப்பு வீரர்கள், காவல்துறை மற்றும் கிராமவாசிகளின் உதவியுடன் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவிலிருந்து பாதுகாப்பான பகுதிக்கு ஸ்ட்ரெச்சரை பயன்படுத்தி 750 மீட்டர் தூரம் அவரை தூக்கிச் சென்றதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் மேல் நடவடிக்கைக்காக உடல் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் பகடிவதையை தடுக்கவும் குற்றவாளிகளை விரைவாக அடையாளம் காணவும் அனைத்து மலேசிய பள்ளிகளிலும் சிசிடிவி கேமராக்களை நிறுவவிருப்பதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. பகடிவதைக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க கல்வித்துறை பங்குதாரர்களுடன் அண்மையில் நடந்த சந்திப்பின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடேக் தெரிவித்துள்ளார். அதிகரித்து வரும் இந்த பிரச்சனையை தடுக்க தண்டனை நடவடிக்கைகளை மட்டும் நம்பியிருப்பது போதாது என்பதை தமது அமைச்சும் பங்குதாரர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் என்று ஃபத்ரினா கூறினார். முதன்மை கவனம் தடுப்பதில் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். செரடாங்கில் உள்ள ஒரு தோட்டத்தில் மரத்தின் இடுக்குகளில் இருந்து மனித எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டதாக வெளிவந்த செய்திகள் குறித்து தவறான ஊகங்களை பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இச்சம்பவம் இந்தோனேசியாவில் உள்ள செர்டாங் பெடாக்காய் எனும் இடத்தில் நிகழ்ந்ததாக செர்டாங் மாநகர மன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் இந்தோனேசியாவில் உள்ள செர்டாங் பெடாக்காய் எனும் இடத்தில் இருந்த காய்ந்த மரம் கனத்த மழையால் சரிந்ததாகவும் மரத்தின் உள்ளிருந்து மனித எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் செர்டாங் மாநகர் மன்றம் மேற்கோள் காட்டியது. சுமார் 2 ஆண்டுகள் முன்னதாக காணாமல் போனதாக நம்பப்படும் ஒரு ஆடவரின் உடல் அது என்று அடையாளம் காணப்பட்டிருக்கும் நிலையில் இந்தோனேசிய காவல்துறை விசாரணையை மேற்கொண்டு வருவதாகவும் இதற்கும் மலேசியாவின் ஸ்லாங்கூரில் உள்ள செர்டாங் மாவட்டத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மலேசிய மகிழ்ச்சி குறியீடு 2024 ஆய்வின்படி ஒட்டுமொத்த மதிப்பெண்ணில் மலேசியாவின் மகிழ்ச்சி குறியீடு 7.6 பதிவாகியுள்ளது. இது மலேசியர்களை மகிழ்ச்சியான பிரிவில் வைத்துள்ளது என்று புள்ளி விவரத்துறை தெரிவித்துள்ளது. உடல், சமூகம், உணர்ச்சி மற்றும் ஆன்மீகம் ஆகிய 4 பரிமாணங்களில் மகிழ்ச்சியை அளவிடும் கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டது 2024 மகிழ்ச்சி குறியீடு என்று ஒரு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இது நாட்டின் சமூக புள்ளி விவர அமைப்புக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை குறிக்கின்றன என்று தலைமை புள்ளி விவர நிபுணர் உசிர் நகடின் கூறினார். மக்கள் தொகை அடிப்படையில் பெண்கள் ஆண்களை விட அதிக மகிழ்ச்சி நிலைகளை பதிவு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.